என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. இருடா ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற, கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆளாளுக்கு நாட்டாப்ப தள்ளுங்க. அண்ணன் வரல, அண்ணன் வர்றாரு, தள்ளுங்கய்யா. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. ரோட்ல போனா இடுப்பு பிடிச்சு கிள்ளியோ. இடுப்பு எடுப்பா இருந்தா பிள்ளை பத்தவன் பாப்பேன். ஏன்னா லேசா அப்படி இடுப்பு பிடிச்சு கிள்ளதுக்கு இம்புட்டு பையனும் வேலையை விட்டு போட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே. ஏன்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்களா? அவசரப்படாதீங்க. ஆயின் பண்ணியாச்சாடா? ரெடியா இருக்கு. தைரியத்தை படப்படாது. அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல்? சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப சாப்பிட்டு எப்படி பவுஸ் காட்டுறான் பாரு. டேய் ஐட்ட தர்றா. இதுதான் கடைசி. ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே கூடி குத்துனாலும் ஒரு கூட்டாது. போ இந்தாங்க கட்டுங்கண்ணே. பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல. நீங்க எப்படினே தாங்குனீங்க? டேய் எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல்ல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க. உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. பவுடர் போடுங்கண்ணே. நீங்க பெரிய அறிவாளிங்க. செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர். கர்நாட சிங்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். வருங்கால முதலமைச்சர், வருங்கால பிரதம மந்திரி, வருங்கால ஜனாதிபதி. நிப்பாட்டுங்கடா. நீங்க ரொம்ப நாளா உங்களை கேட்கணும். நீங்க பயப்படாம தினம் எத்தனை பிரச்சனை சந்திக்கிறீங்க, எத்தனை பஞ்சாயத்தை பாக்குறீங்க. ஆனாக்கா உங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு பின்வாசல் வழியாவே போறீங்களே, இதெல்லாம் நம்ம கெத்துக்கு அசிங்கமா இல்ல? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. என்ன? முன்பக்கம் மாமன் மீசக்காரன் இருக்கா பத்தியா, அவன் நடமாட்டம் ஓவரா இருக்கு. நம்ம வர்றப்ப வழிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சு போகும். தேவையாது இதெல்லாம்? எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நீங்க எங்க வர்றீங்க? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிடற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? வெள்ளச்சாமி என்ன தெரியுமா? தெரியுமா? சொல்லாம எப்படி தெரியும்? ஒரு விஷயம் வந்தா அடிக்கிற. தெரியாம அடிச்சா சொல்றா. அண்ணன் தானடா அடிச்சேன், சொல்றா. சொல்லுப்பா. சொல்லலைன்னா வெடிச்சு பழைய மாதிரியே அண்ணனே ஆரம்பி. போய் தொலை. அதாவதுண்ணே, உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா? ஆமா. அதுக்கு உங்க பேரை வைக்கிறது விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக் சிபாரிசு பண்றாங்கண்ணே. பஞ்சாயத்துல இடுப்பு கிள்ளிங்களே, அவளுடைய பேர் கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேட்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அத பத்தி பேசாத. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். மூத்த மருமகன். என்ன தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பன், உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி 3 போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலையறேன். இத புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்க. அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போவோம். அடப்பு ஏண்டி? இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிங்களை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா? இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா? மறுபடியும் அங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா? திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டே. ஆமா. எப்படி? இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா? அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல? வெங்கடேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவும். பிள்ளை பத்திரக்கலாம் பிள்ளை. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்? என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல என்னமா கீழே உயிரை வாங்குற? நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க? கேட்டுக்கிட்டா இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும்.
மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. இருங்கடா நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்களே.